வணக்கம். இன்றைக்கி ராலும் முருங்கைக்காயும் போட்டு எப்படி குழம்பு வைக்கிறதுன்னு பார்ப்போம். ராலை க்ளீன் பண்ணி உப்புத்தூளும் மிளகாய்த்தூளும் போட்டு பிரட்டி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கிறேன். இனி சட்டியில் நல்லெண்ணெய் விட்டு சின்ன வெங்காயம் வதக்கி கொள்ளுவோம். அடுத்தது கருவேப்பிலை, உள்ளி, ஒரு பச்சை மிளகாய் போட்டு வதக்கி கொள்ளுவோம். அடுத்தது பெருஞ்சீரகம், கடுகு, ஒரு டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து வதக்கி கொள்ளுவோம். வெங்காயம் நல்லா வதங்கி வர இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து கொள்ளணும். இனி ஒரு தக்காளி பழத்தை சின்ன சின்னதாக வெட்டி போட்டு மிக்ஸ் பண்ணி விடுவோம். அடுத்தது முருங்கைக்காயையும் சேர்த்துக்கொள்ளுவோம். இனி எல்லாத்தையும் நல்லா பிரட்டி விட்டுட்டு ஒரு நிமிஷத்தில் ராலை சேர்த்துக்கொள்ளுவோம். இனி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு அவிய விடுவோம். இப்போ 2 நிமிஷம் ஆகிட்டு எல்லாத்தையும் நல்லா பிரட்டி விட்டுட்டு தேங்காய் பால் விடுவோம். மூன்று டீஸ்பூன் கறி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கொள்ளுவோம். இனி தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அவிய விடுவோம். இப்போ 10 நிமிஷம் ஆகிட்டு முருங்கைக்காய் நல்லா அவிஞ்சிட்டு தான் செக் பண்ணி பார்த்துட்டு குக்கர் ஆஃப் பண்ணலாம். குக்கர் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாதி எலும்பிச்சம்புளி புளிஞ்சு விட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விடுவோம். சுட சுட இறால் குழம்பு ரெடி.